பகவதி ஸ்ரீ அரவிந்தாய. அன்னையின் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஆரோவில்லிலிருந்து இன்னைக்கு நாம ரீட் பண்ண போறது அன்ஹாப்பினஸ் அண்ட் இன்சின்சியாரிட்டி. கரெக்டா? யாராவது சொல்ல முடியுமா? ஆமா மேடம். ஆமா. ஓகே. Unhappiness and insincerity. You feel uneasy, very miserable, dejected, a bit unhappy. Things are not quite pleasant today. They are the same as they were yesterday. Yesterday they were marvelous. Today they are not pleasing. Why? Because yesterday you were in a perfect state of surrender, more or less perfect. And today you aren't anymore. So what was so beautiful yesterday is no longer beautiful today. That joy you had within you, that confidence, the assurance that all will be well and the great work will be accomplished, that certitude, all this, you see, has become veiled, has been replaced by a kind of doubt, and yes, by a discontent. Things are not beautiful. The world is nasty. People are not pleasant. It goes sometimes to this length. The food is not good. Yesterday it was excellent. It is the same, but today it is not good. This is the barometer. You may immediately tell yourself that an insincerity has crept in somewhere. It is very easy to know. You don't need to be very learned. For, as Sri Aurobindo has said, in Elements of Yoga, one knows whether one is happy or unhappy. One knows whether one is content or discontented. One does not need to ask oneself but complicated questions for this. One knows it well. It is very simple. The moment you feel unhappy, you may write beneath it, I am not sincere. These two sentences go together. I feel unhappy. I'm not sincere. Now, what is it that is wrong? Then one begins to take a look. It is easy to find out. So, நமக்கு எப்பயுமே இப்படிதான், ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு நாளைக்கு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னா, நம்மிடம் அந்த நேர்மை இல்லை. அததான் அன்னை ரொம்ப சிம்பிளா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி சொல்றாங்க. இந்த பத்தி மதர் கலெக்டிவ் ஒர்க்ஸ் வால்யூம் 6ல இருந்து எடுக்கப்பட்டது. 215 216வது பக்கத்துல இருக்கு. இதற்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னாக்கா, ஸ்வீட் மதர், வாட் டஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் செல்ஃப் ஓபனிங் டு த டிவைன் பவர் மீன்? இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. இறை சக்திக்கு மட்டும் ஒருவன் தன்னை திறத்தல், முற்றிலுமாக தன்னை திறத்தல், அதற்கு மட்டுமே திறத்தல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கும் போதுதான் இது மாதிரியான பதில் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பெரிய பேராகிராஃப் அதுல இருக்கு. அதுல ரெசிப்டிவிட்டினா என்ன, அதெல்லாம் அன்னை சொல்றாங்க. அப்போ இந்த அன்ஹாப்பினஸ் இருக்கும் போது கேக்குதா? கேக்குது மேடம், கேக்குது. அன்ஹாப்பினஸ், அந்த ஒரு சந்தோஷம் இன்மை இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அப்ப நம்ம இறைவனுக்கு அந்த திறவாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம். இத அந்த பேரால சொல்லும் போது அதுக்கு அன்னை பதில் சொல்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் செல்ஃப் ஓப்பனிங் we could put receptivity. அந்த தன்னையே திறத்தல் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஏற்பு திறன் அப்படிங்கிற வார்த்தையை நீ போடலாம் அப்படிங்கிறாங்க. Something that opens in order to receive. Now, instead of opening and receiving from all sides and from everyone, as is usually done, one opens only to the divine, to receive only the divine force. இந்த திடீர்னு ஏன் ஒரு மாதிரி அப்செட் ஆகுது, ஏன் ஒரு மாதிரி ஒரு
அந்த சந்தோஷம் காணாம போகுது அப்படின்னு சொன்னாக்கா, நம்மை சுற்றி பலவிதமான, அதுக்குதான் இந்த முந்தின பேராவை நான் வாசிக்கிறேன். அதுக்கு அன்னை சொல்றாங்க, நம்ம மட்டும் தனியா இல்ல, நம்மை சுற்றி பல தாக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து நேச்சுரலாவே, ஒரு இயல்பாவே நம்ம என்ன செய்யறோம், அதுக்கெல்லாம் we are prone to that. அதனால எல்லாம் நம்ம தாக்கப்படுறோம். அப்போ வந்து அது எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, நீ வந்து இறைவனுக்கு மட்டுமே அந்த திறவாக இருந்தால், திறந்திருந்தால், அப்ப இது மாதிரி எல்லாம் எதுவும் வராது. One opens only to the divine to receive only the divine force. இறை சக்தியை மட்டும், அதை பெறுவதற்காக மட்டும் திறவாக இருந்தால் உனக்கு வந்து இது மாதிரியான இது வராது. அத கேலியா சொல்லும்போது அடுத்த லைன்ல சொல்றாங்க, and then this produces inside them what we might call a potpourri. போட்போரின்னா நீங்க தெரியும், இந்த நல்ல வாசனை வர்றதுக்காக பலவிதமான இதெல்லாம் கலந்து ஒரு இதுல வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. of contradictory movements which naturally create countless difficulties. சோ இதனால பல கஷ்டங்கள் வரும் அப்படின்னு இது மாதிரி சொல்லிட்டே போறாங்க. இப்போ இந்த பேரால அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. அதை ஃபுல்லா வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை நான் ஸ்கிப் பண்றேன். ஆனா அந்த புத்தகம் நீங்க வந்து வால்யூம் 6 பேஜ் நம்பர் 215 216 அது கிடைச்சா நீங்க அதை படிச்சு பாருங்க. அது ரொம்ப அழகா எல்லாத்தையும் அதை வந்து சொல்லிட்டே போறாங்க. ஏன்னு சொன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி உறிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அத்தனையும் என்னெல்லாம் வருதோ இப்ப வந்து நம்ம கேட்கவே வேண்டாம். இன்றைய காலகட்டத்தில் இன்னும் பலவிதமான தாக்கங்கள். ஏன்னா இன்டர்நெட் எல்லாம் ரொம்ப இதுவா போச்சு. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்போ வந்து நாம நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் ஒரு பக்குவத்துல இருக்கணும் ஒண்ணு. ஆனா இங்க அன்னை ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இறை உணர்விற்கு மட்டுமே நாம் வந்து நம்மை திறந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்பெல்லாம் ஒரு அன்ஈசியா இருக்கு, ஏன் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, இல்லாட்டி ஒரு டிஜெக்டட், a bit unhappy, things are not quite pleasant today, உடனே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு என்னவோ நல்லாவே இல்லை, நேத்து மாதிரி இன்னைக்கு இல்லை, நேத்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன் கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னாக்கா, பிகாஸ் எஸ்டர்டே யூ வேர் இன் அ பர்ஃபெக்ட் ஸ்டேட் ஆஃப் சரண்டர். ஏன்னா நேற்று வந்து நீ வந்து ஒரு முற்றிலுமான ஒரு சரணாகதி என்ற நிலைமையில் இருந்தாய். அதனாலதான் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டா சரியா பூரணத்தோட இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அது மாதிரி இல்லை. ஏன்னா பலவித தாக்கங்களுக்கு வந்து ஆளாகிறோம். இந்த சமயத்துல வந்து என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்லலாம். என்னுடைய அனுபவம் இல்ல, ஒரு 10 15 16 வருஷம் இல்லாட்டி 17 வருஷம் கூட இருக்கலாம் முன்னாடி ஒரு பெண் ஒரு பெண்ணை சந்திக்க நேர்ந்தது ஆசிரமத்துல. சின்ன வயசு பொண்ணுதான், கல்யாணம் கூட ஆகல. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து மதர்னா அப்படியே அவ்வளோ ஒரு என்ன, சென்னை வாசி அந்த பொண்ணு. இது மாதிரி தர்ஷன் டேஸ் அப்படின்னு சொன்னாக்கா முதலால கிளம்பி வந்துடும். வீட்டுல அலோ பண்றாங்களோ இல்லையோ காசை வாங்கிட்டு அந்த பொண்ணு இங்க வந்துடும், பஸ்ஸை பிடிச்சி இங்க வந்துடும். அப்போ இது மாதிரி ஒரு நாள் அதுகிட்ட அதுவா வந்து என்கிட்ட ஏதோ பேசிட்டே இருந்தது, பேசினோம். அப்போ அது சொன்ன விதம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னாக்கா, நான் வந்து எனக்குள்ள மதர் சொல்லியிருக்காங்க நமக்கெல்லாம் சைக்கிக் பீயிங் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால என்னுடைய அந்த இதய மத்தியில அது இருக்கு அப்படின்னு நான் வந்து எப்பயுமே நம்புறேன். அதாவது அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லல, ஆனா சொல்லுது நான் நம்புறேன். இப்ப யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அன்னையினுடைய அந்த 12 குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து பீஸ் அப்படிங்கிறதும் ஒரு குவாலிட்டின்னு நமக்கு தெரியும். அந்த ஜோனுக்கு நான் போயிடுவேன், அந்த இடத்துக்கு போயிடுவேன். என்னோட சைக்கிக் பீயிங்க சுத்தி அந்த ஒரு 12 வெர்ச்சுஸை வந்து நான் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறேன். அதுல போய் நான் உக்காந்துக்குவேன். யாராவது இது மாதிரி ஏதாவது சொன்னா இல்லாட்டி கெட்டது ஏதாவது சொன்னாக்கா, அந்த குட்னஸ் அப்படிங்கிற அந்த இதுல போய் நான் என்னுடைய பாகத்தை நான் அங்கே கொண்டு போய் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு விவரிக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓ, இப்படியெல்லாம் கூட ஒரு அன்னையினுடைய விஷயங்களை பயிற்சி பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
சோ இன்னைக்கு இந்த பத்தியை படிக்கும்போது எனக்கு அந்த பெண்ணுடைய ஞாபகம் வந்தது. அந்த பெண்ணோட பேர் எனக்கு மறந்து போச்சு. இப்போ அவங்க ஆசிரம் வர்றாங்களா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து நிறைய நாள் இது போல என் கூட ஒவ்வொரு முறை வரும்போதும் பேசிட்டு இருப்பாங்க. சோ அதை இங்க உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சோ அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஏன்னா நாம் இந்த உலகத்தில் தனியாக இல்லை, பலவித தாக்கங்கள், பல இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு நம்ம சொல்றோம். அதனால தாக்கப்படுகிற ஒரு மனிதர்களாக நாம் இருப்பதனால் ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்கும். ஆனா நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் எப்பயுமே அந்த இறைவனுடைய அன்னையோடையே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வரும்போது அது நேரடியாக நம்மை அன்னையோடு இணைக்கிறது. அதனால நமக்கு வந்து அந்த இது வராது. அதான் இந்த பெர்ஃபெக்ட் ஸ்டேட் ஆஃப் சரண்டர் அப்படின்னு சொல்றாங்க. மோர் ஆர் லெஸ் பெர்ஃபெக்ட் அண்ட் டுடே யூ ஆர்ன்ட் எனிமோர். ஸோ வாட் வாஸ் சோ பியூட்டிஃபுல், நேத்து எது ரொம்ப அழகா இருந்ததோ அது இன்னைக்கு அப்படி இல்லை. தட் ஜாய் யூ ஹேட் வித்இன் யூ, உனக்குள்ள இருந்த அந்த ஆனந்தம், அந்த நம்பிக்கை, அந்த ஒரு ஸ்திரத்தன்மை, அதெல்லாம் தட் ஆல் பி வெல் அண்ட் த கிரேட் ஒர்க் வில் பி அக்கம்ப்ளிஷ்ட். நம்ம முதல்ல பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அன்னைக்கிட்ட வந்து அறிமுகம் ஆன கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லா விதமான அற்புதங்களா அப்படியே நடக்கும். என்ன நினைச்சோமோ அதெல்லாம் வந்து அன்னை கொடுப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கிட்டே வந்துடும். அது ஏன்னா இது நடக்காது, இது நடக்கல, சோ இது நம்ம செய்யறது சரியா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் வந்துடும். ஏன்னா அது மாதிரி வர தேவையில்லை. ஏன்னு சொன்னா அன்னையிடம் நெருங்கி போகும் பொழுது நாம் முதலில் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு அதுக்கு வந்து தயாராக இருக்கணும். அந்த ரெசிப்டிவிட்டி அப்படின்னு சொல்றது இல்லாவிட்டால் அன்னையை மட்டுமே, அன்னையின் வழியை மட்டுமே பின்பற்றி நடப்பதற்கான ஒரு நம்பிக்கை, ஒரு ஸ்திரத்தன்மை நம்ம கிட்ட வந்து வரணும். அப்பதான் that certitude, all this you see has become veiled, has been replaced by a kind of doubt. அதனாலதான் முதல்ல இது மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆகுது, ஒரு சந்தேகம், அதுக்கப்புறம் ஒரு அதிருப்தி, இதோட எல்லாம் ஆரம்பிக்குது. திங்ஸ் ஆர் நாட் பியூட்டிஃபுல், த வேர்ல்ட் இஸ் நாஸ்டி. அப்ப இந்த உலகம் வந்து நல்லா இல்லை, மக்கள் நல்லா இல்லை, இப்படியெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இட் கோஸ் சம்டைம்ஸ் டு திஸ் லென்த். இது வந்து எங்க கொண்டு போய் விடுதுன்னா, சாப்பாடு நல்லா இல்லை, நேத்து ரொம்ப நல்லா இருந்தது, ஆக்சுவலா த ஃபுட் இஸ் த சேம், அந்த நாம் சாப்பிடும் உணவு அதேதான். ஆனா திஸ் இஸ் த பேரோமீட்டர். யூ மே இமீடியட்லி டெல் யுவர் செல்ஃப் தட் அன் insincerity has crept in somewhere. நமக்குள்ள அந்த நேர்மையின்மை அப்படிங்கிறது எங்கேயோ புகுந்துருச்சு. அதனாலதான் நமக்கு இது மாதிரி எல்லாம் தோணுது. It is very easy to know. You don't need to be very learned. இதுக்கெல்லாம் நீ ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இதை ஈஸியா மிகவும் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ அரவிந்தர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யோகால இதுதான் சொல்லியிருக்காரு. ஒன் நோஸ் வெதர் ஒன் இஸ் ஹாப்பி ஆர் அன்ஹாப்பி, ஒன் நோஸ் வெதர் ஒன் இஸ் கண்டென்ட் ஆர் டிஸ்கண்டென்டட், ஒன் டஸ் நாட் நீட் டு ஆஸ்க் ஒன் செல்ஃப் புட் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் திஸ், ஒன் நோஸ் இட். இதுக்கெல்லாம் ரொம்ப நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கலான இதெல்லாம் நீ வந்து கேள்வியெல்லாம் கேட்க தேவையில்லை. ஏன்னா உனக்கே தெரியும் நீ சின்சியரா இருக்கியா இல்லையா, திருப்தியா இருக்கியா இல்லையா அப்படிங்கிறது உனக்கே தெரியும் அப்படின்னு முடிக்கிறாங்க. வெல், இட் இஸ் வெரி சிம்பிள். இது மாதிரி இது வந்து ரொம்ப சாதாரணமானது. எப்பெல்லாம் நம்ம இது போல ஒரு அன்ஹாப்பியா, சந்தோஷம் இல்லாமல் ஒரு உணர்கிறோமோ அப்போ வந்து உடனே அது கீழே எழுதிடலாம், ஐ எம் நாட் சின்சியர், நான் வந்து நேர்மையாக இல்லை. எனவே இந்த 2 வாக்கியங்களும் எப்பொழுதும் இணைந்தே செல்கின்றன. ஐ ஃபீல் அன்ஹாப்பி, ஐ எம் நாட் சின்சியர். நவ் வாட் இஸ் இட் தட் இஸ் ராங்? ஸோ இதுல எது தவறா போச்சு அப்படின்னாக்கா நம்மள நாமே வந்து இதை பார்த்து கொள்ள வேண்டும். இத பார்க்கும்போது சாவித்திரியில பக்கம் 336ல வந்தது, அத வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். His day is a moment in perpetual time. He is the prey of the minutes and the hours. Assailed on earth and unassured of heaven,
descended here unhappy and sublime, a link between the demigod and the beast. He knows not his own greatness nor his aim. He has forgotten why he has come and whence. His spirit and his members are at war. His heights break off too low to reach the skies. இந்த அழகான இந்த வாக்கியங்கள் நமக்கு அப்படியே நம்மளுடைய நிலைமையை படம் பிடித்து காட்டுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மீண்டும் மீண்டும் இந்த காலத்தின் கட்டாயத்துல நாம என்ன செய்யறோம், இந்த மணித்துளிகளுக்கும் இந்த நேரத்திற்கும் நடுவே ஒரு பிரேனாக்க ஒரு வேட்டையாடும் ஒரு இவனுக்கு கிடைக்கிற ஒரு இது மாதிரி விலங்கு மாதிரி நம்ம ஆயிட்டோம். அசைல்ட் ஆன் எர்த் அண்ட் அன்அஷ்யூர்ட் ஆஃப் ஹெவன். சோ இந்த புவியில் இருந்து கொண்டு சொர்க்கம் எங்க இருக்கு, அதுக்கான எந்த இதுவும் உறுதிப்பாடும் நமக்கு இல்லை. Descended here unhappy and sublime, a link between the demigod and the beast. சோ நம்ம ஒரு அரை கடவுளாகவும் இல்லாவிட்டா விலங்குக்கும் அது மாதிரி அதுக்கான ஒரு ஒரு லிங்க் மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி நாம இருக்கோம். சோ நம்மளுடைய உயர்வு அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடுச்சு. நம்மளுடைய லட்சியமும் என்னங்கிறது தெரியல. He has forgotten why he has come and whence. சோ நாம எதுக்கு இங்க வந்தோம், எங்க இருந்து வந்தோம், இதெல்லாம் நமக்கு மறந்து போச்சு. His spirit and his members are at war. நம்மளுடைய ஆத்மாவும் நம்மளுடைய மற்ற பாகங்களும் எப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறது. இதனாலதான் நமக்கு இந்த அன்ஹாப்பினஸ், நமக்கு இந்த சந்தோஷமின்மை அப்படிங்கிறது வருது. சோ இது ஒரு அற்புதமான நம்முடைய மனித நிலைமையை காட்டுவதாக இந்த சாவித்திரி வரிகள் இருக்கு. அடுத்தது யாராவது வாசிங்கம்மா. The psychic mirror. நான் படிக்கட்டுமா மேடம்? படிங்கம்மா. The psychic mirror. This is life. One stumbles and falls on the first occasion. One tells oneself, oh, one can't always be so serious. And when the other part returns, once again, one repents bitterly. I was a fool. I have wasted my time. Now I must begin again. At times, there is one part that's ill-humoured, it revolt, full of worries, and another which is progressive, full of surrender, all that one after the other. There is but one remedy. The signpost must always be there, a mirror well placed in one's feelings, impulses, all one's sensations. One sees them in this mirror. There are some which are not very beautiful or pleasant to look at. There are others which are beautiful, pleasant, and must be kept. This one does 100 times a day if necessary, and it is very interesting. One draws a kind of big circle around the psychic mirror and arranges all the elements around it. If there is something that is not all right, it casts a sort of gray shadow upon the mirror. This element must be shifted, organized. This element must be shifted, organized. It must be spoken to, made to understand. One must come out of that darkness. If you do that, you never get bored. Thank you, madam. Thank you. சைக்கிக் மிரர், சைத்திய கண்ணாடி. இது அன்னையின் நூல் தொகுதி 5 எடுக்கப்பட்டது. இது 10வது பக்கத்துல இருந்து. இதனுடைய முந்தின பேரா மட்டும் வாசிக்கிறேன் நானு. You can be a different person at different times in your life. You know people who took decisions, had a strong will, knew what they wanted and prepared to do it. Then there was a little reversal in the being. Another part came up and spoiled all the work in 10 minutes. What had been accomplished in 2 months was all undone. When the first part comes back, it is in dismay. It says, what? Then the whole work has to be started again, slowly.
Hence, it is evident that it is very important to become aware of the psychic being. One must have a kind of signpost or a mirror in which all things are reflected and show themselves as they truly are. And then, according to what they are, one puts them in one place or another. One begins to explain, to organize. That takes time. The same part comes back 3 or 4 times, and every part that comes up says, "Put me in the first place." When the others do is not important, not at all important. It is I who will decide, for I am the most important. I'm sure that if you look at yourself, you will see that there is not one among you who has not had the experience. You want to become conscious, to have goodwill, you have understood, your aspiration is shining, all is brilliant, illuminated. But all of a sudden, something happens, a useless conversation, some unfortunate reading, and that upsets everything. Then one thinks that it was an illusion one lived in, that all things were seen from a certain angle. அதுக்கப்புறம் தான் அன்னை சொல்றாங்க, இதுதான் வாழ்க்கை. ஏன்னு சொன்னா நமக்குள்ள பலவித பாகங்கள், ஜீவனின் பல பாகங்கள் இருக்கு. இது ஒண்ணுக்கொண்ணு நான் தான் முக்கியம், நீ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி, நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்டா வந்து முன்னே வருது. எப்போ இது வருது அப்படின்னா, நம்மளை பற்றின அந்த ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வரும் பொழுது இதெல்லாம் நடக்கும். சாதாரண வாழ்க்கையில இது நடப்பதில்லை. ஆனா எப்ப வந்து அன்னையை நோக்கி திரும்பி இந்த யோக பாதையை மேற்கொள்கிறோமோ அப்ப இது போல நடப்பது உண்டு. சிலர் வந்து ஆரோவில்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, இல்லாட்டி ஆசிரமத்துல சேரணும்னு அந்த ஒரு முடிவோட இங்க வருவாங்க. திடீர்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னாக்கா, ஐயோ நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போற எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. ஏன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு விதமான சில புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா மனிதர்கள் எல்லா விதமாகவும் முன்னேற முயற்சி செய்கிறார்கள் அவங்கவங்க வழியில. சோ அவங்கள்ட்ட இருக்கிற செட்பேக்ஸ், அவங்ககிட்ட இருக்கிற நல்லது கெட்டது இதோட சேர்ந்து அவர்கள் வந்து இந்த முன்னேற்றத்தை அவர்கள் வந்து அடைய விரும்புகிறார்கள். அப்போ அப்படித்தான் இருக்கும் மனிதர்கள் இருக்கும் இடம். முக்கியமா வந்து வரதராஜன் ஐயா, ஷாம்லாமா மாதிரி இருந்தவங்க எல்லாம் அன்னையை பார்த்தவர்கள். அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பார்த்தவங்க அன்னையை பார்த்தாங்க ஷதவன் மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய ஆன்மா வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து அதுவே அவங்களுடைய இதை வந்து வழி நடத்தி விடும். ஆனால் நம்மை போன்றவர்கள், அன்னையை பார்க்காதவர்கள், அன்னையினுடைய இந்த வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு இந்த பாதையில் செல்பவர்களுக்கு இதெல்லாம் அன்னை அததான் இங்க வந்து இவ்வளவு விளக்கமாக நமக்கு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு பக்கம் இழுக்கும், நீ போகாத, என்னைவே நினைச்சுக்கோ அப்படிங்கிறத இங்க வந்து சொல்ல வராங்க. அந்த சைத்திய புருஷன் அத வந்து அதனுடைய ஆணைப்படி அது நடந்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது மாதிரி கஷ்டமெல்லாம் இல்லை. This is life. One stumbles and falls on the first occasion. அப்போ முதல் முறையாக நம்ம என்ன செய்யறோம், தடுமாறி கீழே விழுகிறோம். One tells oneself, one can't always be so serious. நம்ம எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் இது மாதிரி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு ஏன் நினைச்சுக்கிறோம். And when the other part returns once again, one repents bitterly. I was a fool. I have wasted my time. இன்னொரு பாட்டு சொல்லும், ஐயோ நான் வந்து முட்டாள்தனமா இருந்துட்டேன், என்னோட நேரத்தை எல்லாம் வீணாக்கிட்டேன், நான் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். At times there is one part that is ill-humoured, in revolt, full of worries. இது வந்து ஒரு பார்ட் என்ன செய்யுது, ஒரு பகுதி ஒரு எப்பயும் வந்து எதிர்க்கிறது, அது வந்து கவலைப்படுகிறது, கவலையே நிறைந்து இருக்கு. அண்ட் another one which is progressive, full of surrender. ஆனா மற்றொரு பகுதியோ எப்பயும் முன்னேறி கொண்டே முழுதும் சரணாகதியோட இருக்கிறதை பார்க்கலாம். இப்பெல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இது போல எப்படி முன்னேறணும், எதை கத்துக்கணும் அப்படிங்கிறதையே வந்து நிறைய பேரு அன்னைன்னு சொல்லாமலே இந்த அன்னையினுடைய பாதையை பின்பற்றுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும்.
நிறைய இளைஞர்கள்ட்ட பேசும்போது இதை நான் பாக்குறேன். இந்த ஒரே வேலையில உட்காந்து என்ன பண்றது, இது ஒண்ணுமே இதுல முன்னேற்றமே இல்ல, மொனாட்டனஸா இருக்கு, செஞ்சதையே செய்யறேன், வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சா புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கலாம், இன்னும் இந்த ஃபீல்டுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு கேள்விக்குறியாக்கி பயணிக்கும் பல இளைஞர்கள் தான் இப்ப இருக்காங்க. அது ஒரு நம்பிக்கையாகவும் நமக்கு இருக்கு. ஆல் தட் ஒன் ஆஃப்டர் தி அதர், தெர் இஸ் பட் ஒன் ரெமிடி. ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, ஒரு மருந்து என்ன அப்படின்னாக்கா, த சைன் போஸ்ட் மஸ்ட், அந்த திசை காட்டி மஸ்ட் ஆல்வேஸ் பி தேர். அது அங்க இருக்கணும். A mirror well placed in one's feelings, impulses, all one's sensations. சாவித்திரியில சாவித்திரியை பற்றி விவரிக்கும் பொழுது பகவான் அரவிந்தர் இப்படிதான் எழுதுவார். சாவித்திரி ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கிளாஸ் மாதிரி, அதாவது ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு கிளாஸ் மாதிரி. அது மேல எந்த இதுவுமே படியாது, எந்த சின்ன தூசு கூட அதுல படியாத அளவு அது எப்பயுமே ஒரு பளபளப்போட இருக்கும். அந்த எக்ஸாக்ட் லைன் நான் சொல்லல, பட் இது மாதிரி சாவித்திரியை விவரிக்கும் பொழுது பகவான் இது போல விவரிப்பார். அது போல நம்மளுடைய என்ன உணர்வுகள் நமக்கு வருது, என்ன தூண்டுதல்கள் வருது, இதெல்லாத்தையும் நாம ஒரு கண்ணாடியில் பார்ப்பது போல் நம்மை பார்க்க வேண்டும். அப்ப என்ன ஆகும், ஒன் சீஸ் தெம் இன் திஸ் மிரர். அப்ப இதுல எல்லாத்தையும் நம்மள பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த பெண் செய்தது போல நம்மிடம் நம் இதய மத்தியில் அந்த சைத்திய புருஷன் இருக்கிறது. அது ஒரு மனிதனின் கட்டை விரலேயான அளவுள்ள ஒரு ஜோதி அங்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை சுற்றிலும் அன்னையினுடைய அந்த 12 பண்புகளையும் நாம் வைத்துக்கொண்டு அதன்படி நம்மை நாமே செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த பெண் சொன்னது போல இங்கேயும் நம்ம அதை கடைபிடிக்க முயற்சி செய்யலாம். அப்போ என்ன ஆகும்னாக்கா, நிஜமாவே ஒரு நாளைக்கு இது நடந்துடும். நிஜமாவே அந்த சைத்திய புருஷன் ஒரு நாளைக்கு அந்த சர்ஃபேஸ்க்கு அது வந்துடும். There are some which are not very beautiful or pleasant to look at. சில விஷயங்கள்லாம் அவ்வளவு அழகானதாக இருக்காது, அது பார்ப்பதற்கு ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது, சுவாரஸ்யமானதாக இருக்காது. There are others which are beautiful, pleasant and must be kept. ஆனா ஒரு சிலதெல்லாம் அழகானதாக, இனிமையானதாக, நாம் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். This one does 100 times a day if necessary. இத ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை கூட தேவைப்பட்டால் இதை செய்யலாம். And it is very interesting. One draws a kind of big circle around the psychic mirror and arranges all the elements around it. அன்னையினுடைய அந்த குழந்தை பருவத்தை நம்ம அந்த இதை நினைச்சு பார்த்தோம்னாக்கா அதை பார்க்கலாம். நம்ம அன்னை ஒரு சேருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு அந்த பேபி மதர் போட்டோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்க அம்மா கேட்கும்போது, என்ன உலகமே உன்னோட தலையில தான் இதான மாதிரி நீ இவ்வளவு யோசனையோட உட்காந்துருக்க, வெளியே போய் விளையாடக்கூடாதா அப்படின்னாக்கா, இல்ல அதை விட இந்த வேலை இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு அன்னை சொன்னதாக நாம் படித்திருக்கிறோம். அது போல நம்மை நாமே இந்த பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான். One draws a kind of big circle around the psychic mirror and arranges all the elements around it. நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன், சொன்னேன்னா சொல்லையான்னு தெரியல. இங்க ஆரோவில்ல ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. அது ஆர்டிஎல்னு சொல்லப்படுது, அதாவது லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அது எப்படி ஒரு தலைமை பண்பை எப்படி வளர்த்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி பட்டறை. அது முதல்ல ஆங்கிலத்துல மட்டுமே நடத்தினாங்க, அப்புறம் இப்பெல்லாம் தமிழ்ல கூட சிலரோட உதவியோட அதை நடத்துறாங்க. அதுல முதல் நாள் எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி, வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்ட்டு. எனக்கு இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒரு புரியல. அந்த பயிற்சி பட்டறை ஆரம்பிச்சிச்சு. காலையில இருந்து இந்த ஒரு கேள்விக்கான விஷயத்தை அவங்க சொல்றாங்க, விளக்கி சொல்றாங்க. மத்தியானம் லஞ்ச் டைம் வந்துருச்சு. எனக்கு சுத்தமா எனக்கு பிடிபடல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. ஆனால் மிகவும் அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம் ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு பண்பு மிக தீவிரமானதாக ஒண்ணு நமக்குள்ள இருக்கு. அந்த பண்பை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு அவங்க சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது
அதுக்கப்புறம் அந்த லஞ்ச் டைம்ல ஒரு செஷன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது என்னங்கிறதே எனக்கு புரிஞ்சது. அப்போ ஐ வாஸ் ரியலி என்ன சொல்றது, அவ்வளவு சந்தோஷமாயிட்டேன் நானு. அப்போ என்ன பண்பு என்னிடம் இருக்கு அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அந்த மீதி செஷன்ல வந்து அதை யோசிக்கும் பொழுது அப்புறம் நான் என்னுடைய பண்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இது என்னன்னாக்கா ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம முதல்ல நாம எதுக்காக இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு செஷனும் ஆரம்பிக்கும் போதும் நாம அதை வந்து நம்மள அறிமுகப்படுத்திக்கும் பொழுது மை நேம் இஸ் சோ ஐ ஸ்டாண்ட் ஃபார் இது அப்படின்னு சொல்லணும். அதுதான் அந்த பயிற்சி பட்டறையினுடைய ஒரு இது. ஏன்னா திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்னும் கொஞ்சம் கல்டிவேட் ஆயிடும். அதுதான் அதற்கு பின்னால் இருக்கிற அந்த சூட்சுமம். இப்ப சமீபத்துல ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், 21 முறை 21வது நம்பருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை 21 முறை சொல்லும் பொழுது அதுவாவே நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. சோ 21 அப்படின்னா அன்னை பிறந்த அந்த நாள் வந்து 21. அப்போ அந்த நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அவங்க வந்து எதுக்காக இங்க வந்தாங்களோ அதுலயே வந்து தோய்ஞ்சு போயிருக்கிறத என்னால வந்து அதை உணர முடிஞ்சது. சோ இது மாதிரி எல்லாம் அந்த சைக்கிக் மிரர் அதை சுற்றி இது போன்ற நல்ல விஷயங்களை நாம வந்து வரிசைப்படுத்திக்கணும். If there is something that is not all right, it casts a sort of gray shadow upon the mirror. இப்ப எதெல்லாம் ஒரு சரியா இல்லையோ அது என்ன செய்யும், அந்த கண்ணாடியில ஒரு நிழல் போல ஒரு படிவத்தை கொண்டு வரும். This element must be shifted, organized. இந்த பர்டிகுலர் இந்த கூரை நம்ம என்ன செய்யணும்னாக்க அதை வந்து மாற்ற வேண்டும். அதை வந்து இன்னும் சரியாக அதை செய்ய வேண்டும். இட் மஸ்ட் பி ஸ்போக்கன் டு, மேட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுகிட்ட வந்து நம்ம இது என்ன அப்படிங்கிறத நம்ம பேசணும், அதை வந்து புரிய வைக்கணும். ஒன் மஸ்ட் கம் அவுட் ஆஃப் தட் டார்க்னஸ். அந்த இருளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். இஃப் யூ டூ தட் யூ நெவர் கெட் போர்டு. இது மாதிரி நீ செஞ்சியானா உனக்கு வந்து வாழ்க்கை போர் அடிக்கவே அடிக்காது அப்படின்னு அன்னை சொல்றாங்க. அடுத்த பேசேஜ் யாராவது வாசிங்கம்மா. பேட் இம்பல்சஸ் அண்ட் தாட்ஸ். படிங்கம்மா. நன்றி. Bad impulses and thoughts. Mother, when we come to you, we try to be at our best possible. That is, to have very good thoughts. But often, on the contrary, all the bad impulses, bad thoughts we had during the day come forward. That is perhaps so that you can get rid of them. If they come, one can offer them and ask to be rid of them. Rid of them. That perhaps is the reason. It is because the consciousness acts for purification. It is no use at all hiding things and pushing them behind like this and imagining that they are not there because one has put a veil in front. It is much better to see oneself as one is, provided one is ready to give up this way of being. If you come allowing all the bad movements to rise to the surface, to show themselves, if you offer them, if you say, well, this is how I am, and if at the same time you have the aspiration to be different, then a second of presence is extremely useful. You can, yes, in a few seconds receive the help you need to get rid of them. While if you come like a little saint and go away content without having received anything, it is not very useful. Automatically, the consciousness acts like that. It is like the ray that brings light where there wasn't any.
Only what is needed is to be in a state where one wants to give up that thing to get rid of it, not to cling to it and keep it. If one sincerely wants to pull it out of oneself, make it disappear, then it is very useful. நன்றிங்கம்மா. தேங்க்ஸ்மா. சோ இந்த பத்தி வந்து அன்னையின் நூல் தொகுதி 8 பக்கம் 308 இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பேட் இம்பல்சஸ் அண்ட் தாட்ஸ், அதாவது ஒரு தவறான தூண்டுதல்கள், எண்ணங்கள், இதெல்லாம். இது வந்து அன்னையிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மதர், when we come to you, we try to be at our best possible. That is to have very good thoughts, but often on the contrary, all the bad impulses, bad thoughts we had during the day come forward. So அன்னைக்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க. இது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்குமான அந்த வகுப்பு இது. அப்போ உங்களை வந்து நாங்க பார்க்க வரும்போது ஒரு நல்ல சிந்தனையோட தான் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சாதாரணமா அடிக்கடி என்ன ஆகுதுன்னா, அதற்கு மாறாக ஒரு கெட்ட தூண்டுதல்களும் கெட்ட எண்ணங்களும் இதெல்லாம் வந்துடுது எங்களுக்கு. என்ன பண்றது அப்படின்னாக்கா, தட் இஸ் பர்ஹாப்ஸ் சோ தட் யூ கேன் கெட் ரிட் ஆஃப் தெம். இது ஏன் வருது அப்படிங்கும் போது நீ இதை எல்லாவற்றையும் விளக்க வேண்டும். அதனாலதான் ஒருவேளை அது வருதோ என்னவோ. இஃப் தே கம், ஒன் கேன் ஆஃபர் தெம் அண்ட் ஆஸ்க் டு பி ரிட் ஆஃப் தெம். ஏன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நம்மளாம் சாதாரண மனிதர்கள், இந்த புற வாழ்வில் ஈடுபட்டவர்கள், பல விஷயங்கள், பல வேலைகள் செய்பவர்கள். அதனால இது மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அவற்றை அன்னைக்கு அர்ப்பணித்து விட்டு அதை விளக்கும்படி நாம் அன்னையிடம் கேட்க வேண்டும். That perhaps is the reason. ஒருவேளை இதுதான் இந்த காரணமாக இருக்கலாம். It is because the consciousness acts for purification. இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கறத வந்து சி வந்து கேபிட்டல் சில போட்டிருக்காங்க. அதாவது அந்த உயர் உணர்வு, அந்த தெய்வீக உணர்வுன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி அன்னையின் அந்த உணர்வுன்னு வச்சுக்கலாம். அது வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு தூய்மைப்படுத்தும் வேலையை நம்முள் வந்து செய்கிறது. அதனாலதான் அன்னையை பார்க்க வரும்போது இதெல்லாம் வருது. இட் இஸ் நோ யூஸ் அட் ஆல் ஹைடிங் திங்ஸ். இது வந்து இந்த விஷயங்கள்லாம் மறைச்சோம் அப்படின்னால அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. இல்லாட்டி அதை வந்து பின்னாடி நம்ம சொல்லுவோம், கார்பெட்டு கீழே போட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் செஞ்சா பிரயோஜனம் இல்லை. லைக் திஸ் அண்ட் இமேஜினிங் தே ஆர் நாட் தேர். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மள வந்து கற்பனை பண்ணிக்குவோம், அதெல்லாம் அங்கே இல்லை. ஏன்னாக்கா நம்ம என்ன செஞ்சோம், அதுக்கு முன்னாடி ஒரு திரைய போட்டோம். இட் இஸ் மச் பெட்டர் டு see oneself as one is. நாம் எப்படி இருக்கிறோமோ, ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அதை அப்படியே பார்ப்பது உகந்தது. provided one is ready to give up this way of being. so இது மாதிரியான அந்த இதை வந்து நாம முற்றிலுமாக விளக்குவதற்கு அது தயாராக இருந்தால் இது மாதிரி செய்யலாம். if you come allowing all the bad movements to rise to the surface, so எல்லா இது மாதிரி தவறான இயக்கங்கள், கெட்ட இயக்கங்கள் எல்லாத்தையும் மேல வர்றதுக்கு நாம அலோவ் பண்ணோம்னாக்கா, டு ஷோ themselves, அது வந்து தன்னைத்தானே காட்டிக்கொள்ள மேலே வரும் பொழுது நாம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இஃப் யூ ஆஃபர் தெம், நாம வந்து அதை எல்லாவற்றையும் அன்னைக்கு அர்ப்பணம் செய்து விடும் பொழுது, இஃப் யூ சே, வெல் திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம், அண்ட் இஃப் அட் த சேம் டைம் யூ ஹாவ் தி ஆஸ்பிரேஷன் டு பி டிஃப்ரெண்ட். நம்ம இத வந்து சொல்லிட்டு, அன்னையே நான் இப்படிதான் இருக்கேன், இத்தனை நிறை குறைகள் எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும்போது, then this second of presence is extremely useful. அப்போ அது வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். You can, yes, in a few seconds receive the help. அப்ப என்ன ஆகும்னாக்கா, உடனடியாக சில வினாடிகளிலேயே உனக்கு வந்து உதவி கிடைக்கும். யூ நீட் டு கெட் ரிட் ஆஃப் தெம். அப்போ அந்த உதவி கிடைத்தவுடன் நாம வந்து அதை தவிர்க்க நமக்கு முடியும். while if you come like a little saint, ஆனா ஒரு சின்ன சாமியார் மாதிரி வந்துட்டு ஒரு திருப்தியோட நீ போயிட்ட அப்படின்னு சொன்னாக்கா, without having received anything, என்கிட்ட இருந்து எதுவும்
நீ பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டாயானால் it is not very useful. அப்போ வந்து அது பிரயோஜனம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி த கான்சியஸ்னஸ் ஆக்ட்ஸ் லைக் தட். ஏன்னா அந்த இறை உணர்வு, அந்த தெய்வீக உணர்வு இப்படித்தான் செயல்படுகிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இட் இஸ் லைக் த ரே தட் பிரிங்ஸ் லைட் வேர் தேர் வாசன்ட் எனி. எதுவுமே இல்லாத ஒரு அடர் இருளுக்குள்ள ஒரு ஒளி கீற்று எப்படி வந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருமோ அது போல அந்த இறை உணர்வு நம்முள் வந்து செயல்படுகிறது. அப்பதான் நமக்கு வந்து ஒரு சில சமயம் சொல்லுவோம், ஏதோ ஒரு தெளிவு பிறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் வந்து இதுதான். Only what is needed is to be in a state where one wants to give up that thing. ஆனா நாம இது தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நாம் வந்து இதை அனைத்தையும் கொடுத்து விட தயாராக இருக்க வேண்டும். டு கெட் ரைட் ஆஃப் இட். இதுல எல்லாம் இருந்து வெளிவருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாட் டு கிளிங் டு இட் அண்ட் கீப் இட். அதை பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது, அதை வச்சுட்டே நம்ம இருக்கக்கூடாது. இஃப் ஒன் சின்சியர்லி வாண்ட்ஸ் டு புல் இட் அவுட் ஆஃப் ஒன் செல்ஃப், மேக் இட் டிஸப்பியர், தென் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அதை வந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து அதை வந்து மறைந்து விடும்படி செய்ய வேண்டும். அப்பொழுது அது உபயோகமாக இருக்கும். இந்த பாராவை தொடர்ந்து அன்னை சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். Indeed, I could ask a question myself. Why? I don't know if it is common. But still, why when you come to me, do you want to have good thoughts and be at your best? For what reason? So, நீ ஏன் என்கிட்ட வரும்போது ரொம்ப நல்லவனா வரணும்னு நினைக்கிற? என்ன காரணம்? To have bad movements before you is very ugly. உடனே அவங்க சொல்றாங்க, அந்த கேள்வி கேட்டு அவங்க சொல்றாங்க, ஐயோ உங்களுக்கு முன்னாடி இந்த தவறான இயக்கங்கள்லாம் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அன்னை சொல்கிறார், இஃப் யூ வாண்ட் டு கீப் தெம், எஸ் இட் இஸ் வெரி அக்லி. நீ அதை உன்னோடய வச்சுக்கணும்னு நினைச்சானாக்கா ஆமா அது அசிங்கமானதுதான். பட் இஃப் யூ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் தெம், ஆனா அதே சமயம் இதுல இருந்து நீ வெளிவர வேண்டும் என்று நினைத்தால் it is perhaps a chance to get rid of them. அப்போ வந்து இது ஒரு சந்தர்ப்பமாக, இதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விடுகிறது. It is surely even an opportunity to get rid of them, because before me they appear exactly as they are. ஏன் சொன்னா, எனக்கு முன்னாடி வரும் பொழுது அதெல்லாம் எப்படி இருந்ததோ அப்படியே என் முன்னாடி அது வந்து தன்னை காட்டிக்கொள்கிறது. While far from me, they are colored with all sorts of brilliant and false lights, so that you take them for what they are not. If the movement is nasty and you see it in my atmosphere, it appears exactly as it is, then that is the time to get rid of it. Silence. To give the best one has is very fine and is much appreciated. நம்மிடம் உள்ள மிகச் சிறந்ததை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாராட்டப்பட வேண்டியது. பட் டு கிவ் த பெஸ்ட் ஒன் ஹாஸ் இஸ் மச் மோர் யூஸ்ஃபுல். இதுதான் அன்னை, இதுதான் நம்முடைய அன்னை. எவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தெய்வத்துவம் அப்படின்னாக்கா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த வரிகள். இதை படிக்கும்போது ரொம்ப இதாயிட்டேன் நான். பட் டு கிவ் த பெஸ்ட், ஆனா இருக்கிறதுலே எது மோசமானதோ அதை கொடுத்தேன்னாக்கா ஒன் ஹேஸ் இஸ் மச் மோர் யூஸ்ஃபுல். அப்பதான் இன்னும் எனக்கு பிரயோஜனமா இருக்கும். அண்ட் பெர்ஹாப்ஸ் திஸ் ஆஃபரிங் இஸ் ஈவன் மோர் அப்ரிஷியேட்டட். இது மாதிரியான ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கிறது இன்னும் பாராட்டத்தக்க ஒன்று. ஆன் கண்டிஷன் தட் இட் இஸ் கிவன் இன் ஆர்டர் டு கெட் ரிட் ஆஃப் இட். ஆனா இதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, இதிலிருந்து விடுபட வேண்டும். நாட் டு டேக் இட் பேக்வர்ட்ஸ். அதை திருப்பியும் பின்னோக்கி கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது அன்னையினுடைய அந்த நமக்கு அன்னையாக அதனால்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது யாராவது வாசிங்கம்மா. ஆஃபர் த ராங் படிக்கமா படிக்கட்டுமாமா. ஆஃபர் த ராங் மூமெண்ட். Instead of driving a wrong movement underground, it is to be offered. It is to place the thing, the movement itself, to project it into the light. Generally, it wriggles and refuses, but mother laughs. That is the only way. That is why this consciousness is so precious. Well,
what brings about the suppression is the idea of good and bad, a kind of contempt or shame for what is considered bad. And you do like this gesture of repulsion. You do not want to see it. You do not want it to be there. It must. The very first thing to realize is that it is the weakness of our consciousness that makes this division, and that there is a consciousness, now I am sure of it, in which that does not exist, in which what we call evil is as much necessary as what we call good. And that if we can project our sensation or our activity or our perception into that light, that will bring that cure. Instead of suppressing or rejecting it as something to be destroyed, it cannot be destroyed. It has to be projected into the light. And because of this, I have had for several days a very interesting experience. Instead of seeking to throw away far from oneself certain things which one does not accept and which produce an imbalance in the being, instead of doing that, to accept them, take them as part of oneself, and Mother opens her hands, offer them up. They do not want to be offered, but there is a way of compelling them. The resistance is diminished in the proportion as we can diminish in us our sense of disapprobation. If we can replace this sense of disapprobation by a higher understanding, then we succeed. It is much more easy. I believe it is that all the movements that drag you down must be put in contact with a higher understanding. Thank you, Ma'am. Thank you. Offer the wrong movements. தவறான இயக்கங்களை அர்ப்பணம் செய்தல். இது அன்னையின் நூல் தொகுதி 11 நோட்ஸ் ஆன் த வே அதுல வருது. இது ஃபாலோயிங் இஸ் த கொஸ்டின். அதுதான் இதனுடைய கேள்வி. நவ் ஐ வுட் லைக் டு நோ வாட் இஸ் த கீ டு கியூர் விதவுட் சப்ரஷன். ஒன்றை அழுத்தி மறைக்காமல் அதை எப்படி சரிப்படுத்துவது? இதுதான் அன்னையிடம் கேட்கப்பட்ட கேள்வி. Precisely because the light is usually thrown and then the wrong movement is given underground. ஏன்னா அந்த ஒளி வருது, வந்த உடனே அந்த தவறான இயக்கம் கீழே போயிடுது. எஸ், தட் இஸ் அ ஜெனரல் ரூல். இது சாதாரணமா நடக்கக்கூடியது. தி ஆப்போசிட் இஸ் டு பி டன். ஆனா நம்ம இதற்கு நேர் எதிரான ஒரு வேலையை செய்யணும். இன்ஸ்டெட் ஆஃப் டிரைவிங் இட் அண்டர் கிரவுண்ட், இட் இஸ் டு பி ஆஃபர்டு. அதை கீழே ஏதோ இதுக்கு பூமிக்கு கீழே தள்ளிடாம நம்ம என்ன செய்யணும், அதை அன்னைக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். சோ அததான் இந்த இதுல அன்னை ரொம்ப விளக்கமாக ஒரு குழந்தைக்கு சொல்வது போல நமக்கு சொல்றாங்க. Instead of driving a wrong movement underground, it is to be offered. It is to place the thing, the movement itself, to project it into the light. அதை திறந்து அந்த ஒளிக்கு அதை காட்ட வேண்டும், அந்த இயக்கத்தை காட்ட வேண்டும். ஜெனரலி ட்ரிகிள்ஸ் அப்படின்னாக்கா அப்படியே ஒரு வீடியோ பாக்குற மாதிரி இருக்கு. அது வளைஞ்சு நெளிஞ்சுக்குமா, ஐயோ நான் வரல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரெஃப்யூசஸ், மறுக்குமா. பட் மதர் லாவ்ஸ், தட் இஸ் த ஒன்லி வே. ஆனா இதுதான் ஒரே வழி. தட் இஸ் வை திஸ் கான்சியஸ்னஸ் இஸ் சோ ப்ரெஷியஸ். அதனால்தான் இந்த தெய்வீக உணர்வு, அன்னையினுடைய உணர்வு மிகவும் அற்புதமானது, விலை மதிப்பில்லாதது. Well, what brings about the suppression is the idea of good and bad, a kind of contempt or shame for what is considered bad. And you do like this gesture of repulsion. You do not want to see it. ஏதோ ஒண்ணு தவறாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா உடனே இது நல்லது கெட்டது, ஓகே இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம அதுல இருந்து விலக்கிக்கிற மாதிரி, திருப்பிக்கிற மாதிரி. You do not want to, அதை பார்க்க நாம விரும்பல. You do not want it to be there. அது அங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். It must. ஆனா அண்ணா என்ன சொல்றாங்க, அது அங்கேதான் இருக்கணும். ஏன்? The first thing, the very first thing to realize is that it is the weakness of our consciousness that makes this division. அப்போ நம்மளுடைய உணர்வில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு.
அதனாலதான் இது மாதிரி எல்லாம் அதை பிரிச்சு பாக்குது. இது நல்லது, அது கெட்டது அப்படிங்கிறத பிரிச்சு பாக்குது. And that there is a consciousness, now I am sure of it, in which that does not exist. அப்போ அந்த தெய்வீக உணர்வில், அந்த உயர் உணர்வில் இது எல்லாம் அங்க இல்லவே இல்லை. In which what we call evil is as much necessary as what we call good. எதெல்லாம் கெட்டதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவை. எப்படி நல்லதுன்னு சொல்றதெல்லாம் எப்படி தேவையோ அதே போல இதுவும் தேவை. And that if we can project our sensation or our activity or our perception into that light, அப்ப நம்முடைய அந்த உணர்வோ செயலோ இல்லாட்டி வேற இன்னும் எது வரும் அப்படின்னு ஒரு கணிச்சு வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் என்ன செய்யணும், அந்த ஒளியிடம் அதை சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப என்ன ஆகும், that will bring the cure. இது ஒன்றுதான் இதை சரிப்படுத்துவதற்கான ஒரே ஒரு வழி. Instead of suppressing, அதை போட்டு அமுக்கி அதை கீழே வைக்காம or rejecting it, அதை தவிர்க்காம it as something to be destroyed, அதை அழிச்சிடலாம் அப்படின்னாக்கா அதை நம்மளால அழிக்கவே முடியாது. It has to be projected into the light. அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒளிக்கு கொண்டு அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறார் அன்னை. அப்பதான் அந்த திருவுருமாற்றம் அப்படிங்கிறது அப்பதான் நடக்கும். இல்லாட்டி எப்படி நடக்கும், நம்மளுடைய கேரக்டர், போன வாரம் படிச்சோம், நம்மளுடைய கேரக்டரையே நம்ம மாத்தணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த கேரக்டர் எப்படி மாறும், இது போல லைட்டுங்கிறத கூட இங்க கேபிட்டல் எல்லுல போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நம்ம படிக்கணும். இது அந்த தெய்வீக ஒளியை குறிக்குது. சோ அதுக்கு அதனிடம் இதை கொண்டு போய் நம்ம சமர்ப்பித்தோம் அப்படின்னாக்கா இது அனைத்தும் மாறும். And because of this, I have heard for several days a very interesting experience. அன்னைக்கு பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏற்பட்டது. Instead of seeking to throw away far from oneself, அதை எங்கேயோ தூக்கி ரொம்ப தொலைவில் எரிஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு பதிலா certain things which one does not accept and which produce an imbalance in the being, instead of doing that to accept them, அப்படி செய்யாம அதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு take them as part of oneself, இதுவும் என்னுடைய பகுதி தான், இதை சரிப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு இது எல்லாத்தையும் அந்த ஒளிக்கு நாம் அதை வைக்கும் பொழுது மதர் ஓபன்ஸ் ஹர் ஹேண்ட்ஸ், அன்னை தன்னுடைய கையை இப்படி விரித்து காட்டுகிறார். ஆஃபர் தெம் அப், அதை சமர்ப்பணம் செய்துவிடு. they do not want to be offered, அது சமர்ப்பணம், அது மாதிரி சமர்ப்பிப்பதை அது விரும்பாது. but there is a way of compelling them, ஆனா அதை நாம வற்புறுத்தி இதை செய்யணும். மெதுமெதுவா என்ன ஆகுனாக்கா அந்த ரெசிஸ்டன்ஸ், அதற்கான எதிர்ப்பு குறைந்து கொண்டே போகும். diminished in the proportion as we can diminish in us our sense of disapprobation. If we can replace this sense of disapprobation by a higher understanding, then we succeed. இது மாதிரி நம்ம ஒரு உயர் புரிதலுக்கு இதை எடுத்துட்டு போனோம், அதனால இதை அந்த இடத்துல இதை வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அப்பொழுது நாம் ஜெயிக்கலாம். இது மிகவும் எளிதானது. I believe it is that all the movements that drag you down must be put in contact with the higher understanding. எதெல்லாம் நம்மளை கீழே இழுக்குதோ அதை எல்லாத்தையும் இந்த உயர் புரிதலுக்கு நாம் அதற்கான அந்த தொடர்பை ஏற்படுத்தி தர வேண்டும். இது நம்மளாலதான் செய்ய முடியும். இதனுடைய தொடர்ச்சியாக அந்த அடுத்த பேரால என்ன வருதுன்னா, only it is beyond the mind obviously, ஏன்னா இது மனதிற்கும் அப்பாற்பட்டது. Because as I said presently that the aphorisms of Sri Aurobindo were expressions understandable to the intellect, but all the same that diminishes, it has no longer the dazzle of understanding without words. It is there alone that things can be arranged. Even when it is explained to oneself, it diminishes. இத ஒரு விவரிப்பதால் கூட இது குறைஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க அன்னை. ஒன் மஸ்ட் சேஸ் நத்திங், இதை நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. இட் இஸ் லைக் புட்டிங் ஆன் அ லேயர் ஆஃப் பெயிண்ட் ஆன் தட் ஒன்லி டிஸ்டார்ட்ஸ். இது நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம், வெளியில இதை விளக்க வேண்டாம். ஆனால் ஒருவர் தனக்குள் இதை அனைத்தையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அன்னை இதை முடிக்கிறாங்க. So
இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் அடுத்த வாரம் பார்க்கலாம். கேள்விகள் ஏதாவது இருக்கா? கேள்விகள் ஏதாவது இருக்கா? அம்மா இது ரொம்ப இம்பாக்ட் உள்ள போர்ஷனா இருந்தது. புரியல. அதாவது நமக்கு இப்ப ஆரம்பமே அன்ஹாப்பினஸ் அண்ட் இன்சின்சியரிட்டினா மதரும் சரி, அதுல ஸ்ரீ அரவிந்தோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் யோகால சொல்றதும் வருது. ஐ ஃபீல் அன்ஹாப்பி இஸ் சிம்பிளி சினானமஸ் வித் ஐ எம் நாட் சின்சியர். அந்த மாதிரி பலார்னு நம்ம ரொம்ப எழுப்பி உட்கார வைக்கிற மாதிரி ரொம்ப நல்ல மிக ஆழமான கருத்து. அப்படியே நமக்குள்ள இருக்கிற பொய்மை கொஞ்சம் கூட இல்லாத நம்ம போக்கிக்கிறதுக்கு தேவையான கைடன்ஸ். ரொம்ப அருமையான போர்ஷனா இருந்தது. இதுல ஒரு சின்ன ஷேரிங் இஃப் யூ வில் ஃபார் மீ. என்னன்னா மதர் இன்னொரு இடமும் சொல்றாங்க இல்லையா, டு நாட் பிரிட்டெண்ட் டு பி பட் பி. நீ ஒன்னா இருக்கணும்னு காமிச்சுக்க வேண்டாம், நீ அதுவா இருக்க முயற்சி செய்ய, அதான் பண்ணுங்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி சின்சியரிட்டியை தான் ரொம்ப வலியுறுத்தி இருக்காங்க. அதே மாதிரி இங்க இந்த சைக்கிக் மிரர், அதை சுற்றி நம்முடைய அந்த மதர் சொல்ற 12 வர்ச்சியூஸ் இவைகளை கொள்ளுதல், அமைத்துக் கொள்ளுதல், அவர்களுடைய அந்த நீங்க ஒரு பார்த்த ஒரு சாதகர், ஒரு சின்ன வயது உள்ள ஒரு பெண், அவர் என்னுடைய மனதுல அந்த சைக்கிக் உணர்வை நடுவுல வச்சிருக்கேன் ஹார்ட்ல. அந்த வர்ச்சியூஸ் அந்த சுற்றிலுமாக அமைந்திருக்கு. நான் எனக்கு கொஞ்சம் அன்பிளசன்டா பாக்குற ஒவ்வொன்னையும் அந்த ஒவ்வொரு குணத்தால நான் காம்பன்சேட் பண்றேன். அது இந்த குணம் நினைக்கும் பொழுது ஒரு சின்ன தீமை வருதுன்னா குட்னஸ் நினைக்கும் போது அது என்னை விட்டு அந்த அன்பிளசன்ட்னஸ் போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப புற்றில் அடிச்ச மாதிரின்னா அதே மாதிரி பேசிருக்காங்க மாதிரி இந்த எல்லாத்துலயுமே, இந்த தொடர்ச்சியிலேயே. அந்த சைக்கிக் பீயிங்ல சுத்தியும் அந்த இது வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, 12 சக்திகள். அது எப்படி நம்ம அதுல எப்படி போய் நம்ம இது பண்றது? கொஞ்சம் அது கொஞ்சம் தெளிவா ஒரே ஒரு இது ஏதாவது சொல்லுங்க தெளிவா. இல்ல, அவங்க ஒரு கற்பனையால அதை செஞ்சுக்கிறாங்க. முதல்ல 12 குவாலிட்டிஸ் என்னென்ன அதை நாம ஃபர்ஸ்ட் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா சில இது ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லையா. என்னன்னா அந்த அன்னையினுடைய அந்த 12 பண்புகளோ அதை நம்ம இப்ப தமிழ்ல சொல்ல தெரியும் மேடம், அது தமிழ்ல வச்சுக்கலாமா இல்ல இங்கிலீஷ்ல தான் வச்சுக்கணுமா? அப்படி எல்லாம் கிடையாது இல்ல. இல்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, எப்படி செய்யணும் தோணுதோ அப்படி செய்யுங்க. ஏன்னா அன்னை இவங்க தமிழ்ல சொல்றாங்க அதனால கிடையாது அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது நமக்கு தேவையானது அந்த இறைவனோட நம்ம இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவங்க அவங்களுக்கு தோணின அவங்க கற்பனையை செய்து கொண்டு அது போல செய்யறாங்க. அது சாத்தியமும் கூட, அது செய்ய முடியும், எல்லாராலையும் அது செய்யக்கூடியது தானே. அன்னையினுடைய 12 பண்புகள் இருக்குன்னாக்கா இங்க ஆரோவில்ல அது போல பயிற்சி பண்ணாங்க. 12 மாசத்துக்கு 12 குவாலிட்டிஸ் எடுத்துக்கலாம், ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு குவாலிட்டியை பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் இங்க சிலர் போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு இது எடுத்தாங்க. அது போல நீங்க எப்பயுமே அதை செய்யலாம். ஏன்னா இந்த சைத்திய புருஷன் அப்படிங்கிறது இதயத்தின் மத்தியில இருக்கு. அதாவது உங்களுடைய இருதயம் எங்க இருக்கோ அங்கே இல்லை, நம்மளுடைய அந்த நெஞ்சு மத்தியில இருக்கு. சோ அதை சுற்றி இந்த 12 பண்புகளையும் வைத்துக்கொண்டு அதுல நமக்கு எது ஒரு ஆப்போசிட்டா இருக்கோ அதை அதற்கான ஜஸ்ட் இப்போ ரொம்ப கலக்கமா இருந்ததுன்னா பீஸ் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போயிட்டு அங்கே நம்மளை வச்சுக்கிறது. சோ இப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு அந்த இதுவும் மாறும். அதுக்காக அந்த பொண்ணு அப்படி சொன்னது, பட் அது ரொம்ப உண்மையும் கூட இல்லையா. அதனாலதான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அது எப்படி வேணாலும் செய்யலாம். சரி, நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. அது நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்குங்கிறதுக்காக தான் தெளிவு தெரிஞ்சுக்கிட்டேன்.
நன்றிங்கம்மா. நன்றிங்க. I have a doubt, sir. சொல்லுங்க. The bad impulses and thoughts வந்து offering to the light ன்னு சொல்றோம் இல்லையா? Offering to இல்ல mother's மீனாட்சிமா, light. நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது. இப்ப கேக்குதாமா? கேக்குது, சொல்லுங்க. இந்த பேட் தாட்ஸ் அண்ட் இம்பல்சஸ் வந்து மதரோட லைட்டுக்கு ஆஃபர் பண்றதுன்னா பிராக்டிகலி வந்து அதை டெய்லி மதத்தை சொல்லிக்கிட்டே வருதா? இல்ல, எப்பெல்லாம் வருதோ, ஏன்னு சொன்னா நான் முதல்லயே சொன்னேன், நம்ம வந்து இந்த உலகத்தில் தனியாக இல்லை, பல தாக்கங்கள் நமக்கு வருது இல்லையா? இப்ப வந்து நீங்க அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேசேஜ நான் ஃபுல்லா படிக்கல, அதனாலதான் பலர் என்ன செய்யறாங்க, இந்த உலகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இமயமலை காட்டுல போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள் இருந்தா தானே இந்த பிரச்சனை வருது. அதனால எங்கேயோ போய் உட்காந்துட்டு நான் வந்து தவம் பண்றேன் அப்படின்னு அதுக்காக தான் அந்த மாதிரியான முடிவை எடுக்கிறாங்க. ஆனா திருப்பி இங்க வரும்போது அதே தானே நம்ம செய்தாக வேண்டும் இல்லையா? அதனால பெட்டர் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் இருக்கும் போதே இதை செய்வது அப்படிங்கிறது. அதை எப்போ நமக்கு நம்மிடம் இருந்து வருதோ, இது வந்து வெளியில இருந்து வர்றதில்ல, நம்மிடம் இருந்து எப்போ வருதோ அதை அந்த ஒளிக்கு வந்து நாம அர்ப்பணமாக செய்து விட வேண்டும் சொல்றாங்க. நம்ம கிட்ட இருந்தே நம்ம வந்து இமேஜின் பண்ணி அந்த மாதிரி ஒளிக்கு சப்மிட் பண்றதுன்றத இமேஜின் பண்ணி ஒளியில சப்மிட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இல்ல டெய்லி சொல்றது அந்த மாதிரி நமக்கு எப்ப அந்த மாதிரி தாட்ஸ் இம்பல்சஸ் வரும் அது மதர் கிட்ட சொல்றதே வந்து நம்ம அந்த மாதிரி பண்றது சமமா? அன்னையினுடைய பாதத்துல வச்சிட வேண்டியது தானே, அது ஈஸி தானே உங்களுக்கு. ஆமாமா, அன்னையினுடைய திருவடிகள்ல வச்சிட வேண்டியது தானே இல்லையா? சரி சரிம்மா, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூம்மா. ஓகே அம்மா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னு நீங்க இப்ப இந்த இதுல சொல்லும் போது சொன்னீங்க, ஏதாவது ஒரு தவறு செய்யறோம்னா அதை வந்து நம்ம அன்னையோட பாதத்துல வைக்கணும், ஆனால் மறுபடியும் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம சாதாரண மனுஷங்களா இருக்கும்போது அடிக்கடி இந்த தவறுகள் வந்து நம்ம எவ்வளவுதான் வந்து மதர்கிட்ட சரண்டர் பண்ணினாலும் நம்மள அறியாமையே கூட மறுபடியும் அந்த தவறை வந்து செய்யறதுக்கான வாய்ப்பும் வர்றதுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னமா செய்யறது? இல்ல நம்ம மதர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோம், அப்ப நம்ம மறுபடியும் அதே தவறை செய்யறோமே அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றமா ஆகுமா? இல்ல நம்ம அதுக்கான முயற்சியை பண்ணிட்டே இருக்கணுங்கிறது தான் வந்து விஷயமா? அதுல இருந்து விளைக்கிறதுக்கோ அங்க இருந்து போயிடுறதுக்கோ இது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு செய்ய வேண்டியது. அதற்கான என்ன முயற்சியோ, அந்த தவறிலிருந்து எப்படி வெளிவரணுமோ அதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது அண்ணா என்ன சொல்றாங்க, என்னுடைய உதவியை கேள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் திருப்பி செய்றீங்க, திருப்பி இந்த தவறு நடக்காம எனக்கு உதவி செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஹெல்ப் வருது, அப்போ அன்னையினுடைய உதவி வருது. மீண்டும் அந்த தவறு செய்யாமல் அன்னை பார்த்துக் கொள்வார். அன்னை கிட்ட உதவி கேட்க மறந்து போயிடுறோம், அதான் காரணம். நன்றிம்மா. சண்முக பிரியா. வணக்கம்மா. அவங்க சொன்ன அதே தொடர்ச்சி தான்மா, அதேதான் எனக்கும் இருந்தது மைண்ட்ல. இப்போ செய்யற தவறுகள் செஞ்சு முடிச்ச உடனே தெரியுது, உடனே இந்த மாதிரி அம்மா நம்ம பண்ணிட்டோம்மா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா மீண்டும் அதே தவறு செய்யும் போது திருப்பி திருப்பி அந்த சுபாவம் நாய் வால் நிமிர்ற மாதிரி அதுலதான் போகிற மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து நமக்குள்ளேயே நமக்குள்ளேயே ஒரு அசிங்கமும் வருது. என்னடா இது, நம்ம மதர்ட்ட நடிக்கிறோமா இல்ல இதெல்லாம் அந்த சட்டஃபியூஜஸ் சூழ்ச்சியா, எப்படிதான் நம்ம மதர்ட்ட இருக்கோம், நேர்மையாதான் இருக்கோமான்ற குழப்பங்கள்லாம் வருதுமா. அப்போ அந்த மீண்டும் மீண்டும் அதை சரண்டர் பண்றதுன்றதுனால அந்த ஒரு வில் பவர் கிடைக்குமா? அப்ப நம்ம இப்போ ஒரு விஷயம் என்னன்னா புத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம், எதுக்கு உனக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம அது ஒரு விஷயத்த செய்யணும்னா சிக்ஸ்த் சென்ஸ் புத்தின்னு உனக்கு எதுக்கு இருக்கு, ஆராய்ஞ்சு நீல அதை செய்யணும். அப்போ அந்த இடத்துல சரண்டர்ன்றது நமக்கு வில் பவரை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? இல்ல அது இல்லைன்னா என்னமா பண்றது? ஸ்ட்ராங் வில் இல்லைன்னா என்ன பண்றது? இல்ல, அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு முறை வந்து அந்த தவறு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரியாம செஞ்சிடுறது. சோ அதை பத்தி ரொம்ப நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. ஆனா என்ன செய்யணும்னா அது முடிஞ்ச உடனே நமக்கு
தோணுது இல்லையா, இதை செய்யறோம் அப்படிங்கிறது. அதுதான் இந்த இதுல கூட நான் வாசிச்சேன். நான் திருப்பியும் அந்த வந்து செய்யாம நீங்க வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு வரி அலோக் பாண்டே சொன்ன வரி ஒண்ணு மேடம், தமிழ்ல அந்த வரி இருக்கு, நான் சொல்லட்டுங்களா மேடம்? இந்த பிரபு, ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டு அது தவறானது என்பதை புரிந்து கொண்ட பின் அதை திரும்பவும் செய்யாதிருக்க அருள் புரியுங்கள். அதேதான், திரும்பவும் செய்யாதிருக்க அருள் புரியுங்கள், அவ்வளவுதான். அதாவது the grace can annul all your karmas and falls அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அலோக் பாண்டே வந்து ஒரு டாக்ல பேசினாரு. அதை இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க அதை பிளே பண்ணி காமிச்சாங்க. அன்னையின் அருள் வந்து எல்லாவற்றையும் நீக்கிவிடும். எனது நம்மளுடைய கர்மாவையே நீக்கும் போது இந்த தவறை நீக்காதான் என்ன? ஆனா நம்மளுடைய பங்குங்கிறது என்ன? அந்த தவறு செய்த உடனே இது நான் செஞ்சுட்டேன், இனிமே திரும்பவும் இது வராமல் இதை என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டியது உன்னுடையது அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பை வந்து நாம விட மாட்டேங்கிறோம். சண்முக பிரியா சொன்ன மாதிரி நமக்கு புத்தி இருக்கு, ஏன் புத்தி இல்லையா, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். புத்தி இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? சோ அதனால அடுத்த அந்த ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங்னு இந்த கடைசியா வாசிச்சது அதுதான் அது சொல்ல வருது. சோ இறைவனுடைய அந்த உயர் ஒளிக்கு உடனே வந்து அதை சமர்ப்பிக்கும் பொழுது அடுத்த முறை அது வராம அதுவே செய்யும், அந்த சைக்கிக் பீயிங்கே செய்யும். இது ஏற்கனவே செஞ்சுட்ட, போயிடு அப்படின்னு சொல்லும். சோ அதுவே நம்மளை வந்து வழிநடத்தி சரியான பாதைக்கு நம்ம இட்டு செல்லும். அதனாலதான் அந்த சைக்கிக் மிரர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இருக்கிற எல்லாத்தையும் அந்த சைத்திய புருஷனை ஒட்டி நான் இந்த தவறு செய்தேன், இத வந்து அதான் ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன் அண்ட் சரண்டர். அப்போ ரிஜெக்ஷன்னா என்ன? இது போல ஒவ்வொன்றத்தையும் நாம வந்து we have to get rid of all these things. அப்போ அதற்கான உதவியும் கேட்க வேண்டும். ஏன்னா நம்மால முடியாது, மனிதனுடைய முயற்சியால அது வந்து சாத்தியம் இல்லை. அப்போ அந்த அருள் தான் இறங்கி செயல்பட வேண்டும். அப்ப நம்ம இந்த ஒரு தவறு நடந்த உடனே நம்ம சொல்ல வேண்டியது இதுதான். நம்ம அதுக்காக உடனே கவலைப்பட்டு உட்கார தேவையில்லை. ஏன்னு சொன்னா அது இன்னும் அதிகமா தான் ஆகும். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுப்போம். அப்படி செய்யாம நான் இதை செஞ்சுட்டேன், இந்தாங்க இதை வந்து உங்களுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டேன், அடுத்த தடவை என்னை நீங்க தான் காப்பாற்றணும், இல்லாட்டி உங்களுடைய உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உதவி கட்டாயம் வரும். அது செகண்ட்ஸ்ல வரும்னு இப்ப வாசிச்சேன் நான். ஒரு சில வினாடிகளிலேயே அந்த உதவி உங்களுக்கு வரும். நன்றிம்மா. உண்மையம்மா, நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த ஒளியினால்தான் நம்முடைய தீமைகள் போகுங்கிறது, போய வினைகள் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய், அந்த இடத்துலயும் வருது. அப்புறம் நமக்கு சாவித்திரி இது ஒரு திருப்பாவையில மாயனை அந்த திருப்பாவை பின்னால போய வினைகள் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய்னு வரும். அப்ப வந்து தீயினால்தான் நம்முடைய அந்த சிறிய புண்மைகள் எல்லாம் போகுங்கிறது அவங்க பலகாலமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அந்த ஒளியின் மூலமா தான் எல்லாத்தையும் மாற்றுவோம். சாவித்திரியில பார்க்கும் போதும் அந்த பேரொளி அது வந்துதான் அந்த, அதாவது அந்த டெத்துங்கிறதே காடனுடைய ஒரு அம்சம்தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த அன்கம்பேஷனேட்டான அந்த பகுதி அது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கம்பேஷனேட்டா இல்ல. நான் வசந்தா மேடம், நான் இது வந்து உங்களை இன்டரப்ட் பண்றேன். இப்ப வந்து நீங்க சரியான ஒரு பாயிண்ட ஞாபகப்படுத்தினீங்க. இப்போ அந்த டெத்தோட வந்து சாவித்ரி ஆர்கியூ பண்றா இல்லையா, டிபேட் ஆஃப் லவ் அண்ட் டெத், நம்ம வந்து அது படிச்சிருக்கோம். சோ அதுல வந்து சாவித்ரி வந்து ஒளி இல்லையா, அந்த டெத் அப்படிங்கிறது யமான்னு சொல்லவே சொல்லல ஸ்ரீ அரபிந்தோ, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ்ல வந்து ஸ்ரீ அரபிந்தோ என்ன சொல்வாருனாக்கா, எக்ஸாக்டா அந்த வார்த்தையை சொல்ல, ஆனா அதனுடைய பொருள் இது, ராமா அண்ட் ராவணா ஆர் போத் சைட்ஸ் ஆஃப் அ காயின் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த டெத்து கூட அப்படிதான், அந்த ஒரு நாணயத்தின் அடுத்த பக்கம் அது. நான் இந்த அஃபோரிசம்லயே இதுல அன்னை வந்து இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அது வேணா அடுத்த வாரம் வாசிக்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன் நானு.
ஸ்ரீஅரவிந்தோ சொன்னாரா, ராமனா இல்ல அப்படின்னு சொன்னாக்கா ராவணனா கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு. சோ இதெல்லாம் அவங்களுடைய அந்த உண்மையான அந்த நிலைமையை அப்படியே அதை காட்டுது இல்லையா? அது என்னவோ அது அப்படியே சொல்றாங்க. அது போலதான் சாவித்திரிங்கிறது ஒளி, அன்னைங்கிறது ஒளி. சோ அந்த ஒளியிடம் நமக்கான அந்த இருளை எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் வச்சுட்டோம்னா என்ன ஆகும்? அந்த இதுவே ஒரு ரூம்ல கரண்ட் இல்ல, அப்ப என்ன செய்யறோம்? ஒரே ஒரு சின்ன தீ பொறி அந்த ரூம்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு காட்டுறது இல்லையா? அது போலதான் நம்மிடம் உள்ள நல்லதை எல்லாம் அது காட்டும். அந்த ஒளியில இருந்து எல்லாத்தையும், அந்த இருளை எல்லாத்தையும் அது விலக்கி விடும். அதனாலதான் அன்னைக்கு மட்டுமே திறவாக இருக்கணும்னு சொல்றது. எல்லா இன்ஃபுளுயன்சஸ்க்கும் இல்ல, இறைவனுக்கு மட்டுமே திறவாக இருத்தல் அப்படின்னு. அதுதான் முதல் பேரால நம்ம படிச்சோம். நன்றிமா, நிறைய புதிய விஷயங்களையும் நீங்க போக்கஸ் பண்ணுவீங்க. நன்றிமா. முடிச்சிடலாமா? வேற கேள்விகள் இருக்கா? சோ அனைவருக்கும் நன்றி.